ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் வந்து டேரக்ட் கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. அவருக்கு வந்து நான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல அவர் கேட்ட கேள்வி, சார் இன்ஜினியரிங்லாம் படித்தா வேலை கிடைக்காதுமே சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அப்பாவித்தனமாக கேட்டால் கூட அந்த கேள்வி வந்து நிறைய பெற்றோர்கள் மனதில் இருக்குது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். என்ன அப்படின்னா, மற்ற எஜுகேஷனுக்கும் இன்ஜினியரிங் எஜுகேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? மற்ற எஜுகேஷனில் நீங்கள் தியரிட்டிக்கலாக படித்தா மட்டும் போதும். பட் இன்ஜினியரிங் எஜுகேஷன் அப்படின்றது தியரி, ப்ராக்டிகல்ஸ், எந்த இதில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆப்டிடியூட் ஸ்கில் உங்களுக்கு இருக்கா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, அதர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் என்னென்ன, இண்டஸ்ட்ரியல் நீட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கா, அதுக்கு போக ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது கற்றுக்குறீங்களா, அதே மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்க, இப்படி பல குவாலிட்டி சேர்ந்தது தான் இன்ஜினியரிங் எஜுகேஷன், சரிங்களா? இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன் எந்த கல்லூரிகளெல்லாம் கிடைக்குதோ அந்த கல்லூரி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட் காலேஜஸாக லிஸ்ட் கொடுத்துட்டே இருக்கோம். அதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை நீங்கள் சாய்ஸ் வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.